ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பட்டாணி குருமா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பில் ஒரு கப்பு பட்டாணி, இதை ஒரு 2 டைம் கழுவிட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு ஏலக்காய், 2 பட்டை, சோம்பு 1/2 ஸ்பூனு, கல்பாசி கொஞ்சம், ஒரு ஸ்டாரு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ரெண்டு தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போது தக்காளியோட பச்சை வடை போயிடுச்சுங்க. நம்ம குருமாக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சில்லி பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணி அதில் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 2 பட்டை போட்டுக்கலாங்க. 2 கிராம்பு போட்டுக்கலாங்க. ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5 போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன பீஸு இஞ்சி போட்டுக்கலாங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க. ஒரு 6 சில்லு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இந்த மிக்ஸி ஜாரையே ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 3 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாங்க. குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இதில் கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. நம்மளோட சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பட்டாணி குருமா பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பட்டாணி குருமாவை இதே மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க. இந்த சப்பாத்திக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.